ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த வேலைவாய்ப்பு திடீரென்று பறிபோனது. இதை குறித்து சில முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு வேலைவாய்ப்பை அறிவித்தாங்க. இந்த வேலைவாய்ப்பு திடீரென பறிபோனது. இதோடைய உண்மை நிலவரம் என்ன? தேர்வு நடக்குமா நடக்காதா? டிஎன்எஸ்டிசியோடைய 2025 தேர்வுகள் மே மாதத்தில் நடத்தப்படுமா இல்லை நிறுத்தப்படுமா? இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் பிரகாரம் போக்குவரத்து கழகத்தில் என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது? இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, கண்டினியூ தொடர விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வீடியோ பார்க்க வேணாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 டிரைவர் கண்டக்டரை நாங்கள் எடுப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிசிசி முறையில் மட்டும்தான் எடுப்போம். டிரைவர் கம் கண்டக்டர் இந்த முறையில் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டு தமிழக மக்களை அலற விட்டுட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் அதிகாரிகள் இதற்கு ஒரு சமாளிப்பேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிரைவராகவும் கண்டக்டராகவும் இருந்தால் மட்டும்தான் டிரைவர் இருக்கிறப்ப கண்டக்டர் இருக்க முடியும், கண்டக்டர் இருப்ப டிரைவர் இருக்க முடியும் அப்படின்றது எங்களால் பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு போகிறப்ப ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிரைவராக மட்டும்தான் ஆக்டிங் பண்ணுறாரு, அவர் கண்டக்டர் அந்த டைமில் இல்லை. ஆனால் டிரைவர்ஸ் நிறைய பேர் லீவ் எடுக்கிறப்ப கண்டக்டர் கம்மியாக இருக்காங்க, கண்டக்டர் நிறைய பேர் லீவ் எடுக்கிறப்ப டிரைவர்ஸ் கம்மியாக இருக்காங்க. இது எல்லாமே குளறுபடியை போக்கணும் அப்படின்னா டிரைவர் கம் கண்டக்டர் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஈஸியான பதிலை சொல்லிட்டாங்க. ஆனால் மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்னத்தில் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 வருஷமாக வெறும் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், நான் 15 வருஷமாக வெறும் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன், எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு வெறும் 10,000 பேர் தான் இந்த அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனை விட்டுட்டு 1150 ரூபா எக்ஸாம் ஃபீஸை கட்டிட்டு 10,000 பேர் தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை மக்கள் வெறுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷனை வெறுத்துட்டாங்க. இனி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தடை பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷனை தமிழகத்தில் விடவே கூடாது அப்படின்ட்டு அனைத்து தொழிற்சங்கங்கள் வாயிலாகவும் வற்புறுத்தியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, தொழிற்சங்கங்கள் வாயிலாகவும் இந்த டிடிசி முறையை உடனடியாக நீக்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ டிடிசி முறையை நீக்கினா மட்டும்தான் தமிழகத்தில் போக்குவரத்து பார்த்திங்கன்னா ஆட்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மார்ச் 21 மே 21 வரைக்கும் முடிக்கப்பட்டது. லாஸ்ட்டாக ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ நடத்தப்படும்? ஸோ போக்குவரத்து துறையில் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அடுத்து நடக்கிறது. எக்ஸாம் ஹால் டிக்கெட் எல்லாமே எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றதாங்க. இந்த மே 15ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. 15லேருந்து 25 தேதிக்குள்ளார எக்ஸாம்கள் நடத்தி முடிக்கப்படும். ஸோ அதனால் ஒருவேளை இதில் எந்த விதமான கேஸு தடையும் இல்லை அப்படின்னா இந்த தேதிகள் மே இறுதிக்குள்ளார உங்களுக்கு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத நமக்கு குறிப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆட்கள் நாளுக்கு நாள் தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட போக்குவரத்து கழகத்தில் ஒரு 20,000 பேர் டிரைவர் கண்டக்டர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் இது எடுக்கிறதுக்கு பதிலாக வெறும் 2,274 பேரை மட்டுமே எடுப்பது குழப்பத்திற்குரியது அப்படின்ட்டு போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே குற்றம் சாட்டியிருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் இனி என்ன முறையில் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் எடுப்பாங்க அப்படின்றதையும் பல தரப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசிடம் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே
எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்போம் அப்படின்ட்டு சில உறுதிகள் எல்லாமே கொடுத்ததுனால மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. அதனால் நாம் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கிடையாது, அடுத்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக எடுக்க போகிறாங்க. அது மட்டுமே இல்லை, டிரைவர் தனியாக கண்டக்டர்னே இந்த ஆண்டு கிடையாது, அடுத்த ஆண்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில முக்கியமாக அறிவிப்புகளும் வந்திருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆண்டு முதலே இனி ஒரு எக்ஸாம் முதலே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக எடுக்கலாம், கண்டக்டர் தனியாக எடுக்கலாம், டிரைவருக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள், கண்டக்டர் தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்ட பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புதிய அறிவிப்புகள் தமிழகம் முழுவதும் வெளியிடப்படலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்க ஒரு 10,000க்குள்ளார தாங்க இருப்பதனால மீண்டும் ஒரு குழப்பத்தை இவங்க ஏற்படுத்திட்டாங்க. ஸோ போக்குவரத்து துறையில் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா குழப்பம். ஏன்னா 10,000 பேர் வந்து வச்சுட்டு ஒரு போஸ்டிங்கை எப்படி அலோகேட் பண்ணுவாங்க, எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து மாவட்ட வாரியாக புதிய அப்டேட்டை கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. ஸோ அதனால் போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பை வந்து தடை செஞ்சுட்டு ஒரு புதிய அறிவிப்பை கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டோடைய இறுதி அறிவிப்பு இதாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஒரு சில புதிய அறிவிப்புகள் வர இருக்குங்க. டிரைவர் கம் கண்டக்டர் வழிமுறைகளை நீக்கிட்டு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரு வேளை நடத்தப்பட்டால் எக்ஸாம் வந்து மே 15லேருந்து 20க்குள்ளார நடத்தி முடிக்கப்படும். ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மே 10லேருந்து 15க்குள்ளார வெளியிட்டுருவாங்க அப்படின்ற சில தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, தமிழக போக்குவரத்து கழக செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் மீண்டும் ஒரு நல்ல விதமான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Thank you.